செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ். ஆனால் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விவரிப்பு. கற்றல் கற்பித்தல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக +1 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மாணவர்கள் மனப்பாடமின்றி புரிதலோடு தேர்வு எழுத வேண்டும், அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளன. கற்றல் கற்பித்தல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ். ஆனால் மாணவர்கள் அனைவரும் தேர்விற்கு வர வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 அறிவிக்கனை வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம். ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் தேதியை தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெறும் என்றும் அதற்காக இன்று முதல் செப்டம்பர் 8 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த விவரங்கள் www.trb.tn.government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடக்கம். உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. அரசு கல்வியியல் கல்லூரியில் எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கும் என்று மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தகவல் குறிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.enteu.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளில் 12/8/2025 அன்று யானைகள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவு. பள்ளிகளில் 12/8/2025 அன்று யானைகள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் நேர்முக தேர்வு பதவிகள் அடங்கிய பதவிகளுக்கான உத்தேச விடைகள் வெளியிடப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான உத்தேச விடைகள் வெளியீடு. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.